ஹலோ கைஸ், இன்னைக்கு பேத்தோஃபிசியாலஜியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெப்ரசி. ஓகே, ஸோ லெப்ரசிக்கு இன்னொரு நேம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹான்சன்ஸ் டிசீஸ். ஏன்னா அது வந்து அந்த டிசீஸோட காசிட்டிவ் ஆர்கானிசமை கண்டுபிடிச்சவர் வந்து ஹான்சன் அப்படின்ற ஒரு ஃபிசிஷியன் தான். ஓகே ஓகே ஸோ இட்ஸ் அ க்ரானிக் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ மைக்கோபாக்டீரியம் லெப்ரேவை வந்து டிஸ்கவர் பண்ணவர் வந்து ஹான்சன். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து ஹான்சன் டிசீஸ்ன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ தமிழ் இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிங்கன்னா தொழு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே டைப்ஸ் வந்து பாசிவ் பேசிலரி, தென் மல்டி பேசிலரி. ஸோ பாசிவ் பேசிலரி வந்து டியூபர்குலாய்டுன்னு சொல்லுவாங்க, மல்டி பேசிலரியை லெப்ரமெட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே சிம்டம்ஸ் ஆஃப் லெப்ரசி என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும்? ஸோ ஸ்கின் ரேஷஸ் அண்ட் லீஷன்ஸ். ஸோ தோலில் வந்து ரேஷஸாக இருக்கலாம். அந்த மாதிரி லீஷன்ஸ்னால் வந்து ஒரு மாதிரி தோல்லாம் வந்து கிழிஞ்சு போன நிலைமையில் அந்த மாதிரி இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் மசில் வீக்னஸ். ஸோ மசில்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும். தென் பெயின் அல்சர் இன் சோல்ஸ் ஆஃப் இட். ஸோ உள்ளங்காலில் வந்து ஒரு மாதிரி அல்சர் வந்தால் எப்படி வந்து எரியுமோ அந்த மாதிரி உள்ளங்காலில் எரிச்சல் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஓகே நெக்ஸ்ட் நம்னஸ் இன் ஹேண்ட்ஸ். ஸோ ஹேண்ட்ஸ் வந்து மரத்து போன நிலைமையில் இருக்கும். அதை வந்து சிம்டம்ஸ். நெக்ஸ்ட் பேத்தோஃபிசியாலஜி. ஸோ இந்த காசிட்டிவ் ஏஜென்ட் என்ன? மைக்கோபாக்டீரியம் லெப்ரே. ஸோ அதனால் மைக்கோபாக்டீரியம் லெப்ரே வந்து எது வழியாக என்டர் ஆகும் பாடிக்குள்ளே அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வழியாக. ஏதாவது நம்ம நுகரும் போது மூக்கு வழியாக ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்குள்ளே போயிடும். ஸோ போனதுக்கப்புறம் இந்த பெசிலை மைக்ரேட்ஸ். ஸோ அந்த பெசிலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நியூரல் டிஷ்யூஸ்க்கு ஃபஸ்ட்டு போய் ரீச் ஆகும். நியூரல் டிஷ்யூஸ்லேருந்து ஷ்வான் செல்ஸ்க்கு போகும். ஸோ ஷ்வான் செல்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா பிஎன்எஸில், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டமில் ஒன் ஆஃப் தி செல்ஸ் தான் வந்து ஷான் செல்ஸ். அது பிஎன்எஸ் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக பாதுகாத்துட்ருக்கும். ஓகே ஸோ அந்த ஷான் செல்ஸில் போய் மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்படி மல்டிப்ளை ஆகிறதுனால பேக்டீரியல் லோடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த செல்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இம்யூனிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஓகே ஸோ அந்த இம்யூனிட்டின்னு என்ன? எதிர்ப்பு சக்தி. ஸோ அந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக என்ன டெவலப் ஆகும் அப்படின்னா லெப்ரசி அப்படின்ற டிசீஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகே ஸோ லெப்ரசி வந்து எந்தெந்த ஆர்கன்ஸ்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா ஐஸ், இயர் லோப்ஸ், அப்புறம் நோஸ், ஃபீட், ஹேண்ட், இந்த ஆர்கன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ இது எப்படி வந்து டயக்னைஸ் பண்ணுவாங்க? ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பயாப்சி. ஸோ பயாப்சினா ஒரு ஸ்கின்னோட டிஷ்யூ வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் பயாப்சி. தென் லெப்ரோமென் டெஸ்ட். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக லெப்ரசி பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி டெஸ்ட் தான் வந்து லெப்ரோமென் டெஸ்ட். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுக்குறேன். ஸோ அது வந்து ஒரு ப்ராசஸ் அந்த லெப்ரோமென் டெஸ்ட்டுன்றது. தென் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த டிசீஸ்னால என்னென்னலாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா பிளைண்ட்னஸ், கண்ணு தெரியாமல் போகலாம். தென் ஷார்ட்னஸ் ஆஃப் டோஸ் அண்ட் ஃபிங்கர்ஸ். ஸோ விரல் அதெல்லாம் வந்து சின்னதாக சுருங்கின மாதிரி ஆகிடும். தென் ஐப்ரோஸ், ஐக்கு மேலே இருக்க ஐப்ரோஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக லாஸ் ஆகிடும். தென் பேரலைசிஸ் கூட ஆகலாம். ஓகேவா? ஸோ பேரலைஸ் அண்ட் கிரிப்ளிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீஸ். ஸோ கையும் காலும் வந்து பேரலைஸ் ஆகிடும். ஓகே ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னென்ன? இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மல்டி ட்ரக் தெரப்பி. நிறைய ட்ரக், அதாவது 2-3 ட்ரக்கை காம்பினேஷனாக கொடுத்தாங்கன்னா அது வந்து மல்டி ட்ரக் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து 6 மந்த் ரெஜிமெண்ட்லையும் கொடுப்பாங்க. அதாவது பாசி பேசிலரிக்கு 6 மந்த் ரெஜிமெண்ட் கொடுப்பாங்க. என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா டாப்சோனும் ரிஃபாம்பெசினும் காம்பினேஷனில் கொடுப்பாங்க. தென் மல்டி பேசிலரிக்கு வந்து 12 மந்த், அதாவது 1 இயர் ரெஜிமெண்ட்டில் கொடுப்பாங்க. அது என்னென்ன ட்ரக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ரிஃபாம்பெசின் ப்ளஸ் குளோஃபாசிமைன் அப்படின்ற கான்செப்டில், அப்படின்ற காம்பினேஷனில் கொடுப்பாங்க. ஓகே ஸோ இப்போது லெப்ரசி பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.